மக்களை நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இந்த பிக் பாஸுக்குள்ள நடந்த பல விஷயங்களை திசை திருப்புறதுக்காக ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயத்துல இந்த எபிசோடு ஆரம்பமாகும்னு. ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க 2 பேரும் போன வாரம் பயங்கர ட்ரெண்டிங். ப்ளஸ் இந்த பிக் பாஸ் ஷோ யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏய் பார்க்கலாம் போல் இருக்கேடா அப்படின்ற ஒரு தாட்டை ஏற்படுத்தின 2 பேரும் சொல்லலாம். ஒன்லைன் காமெடி ஸ்பாட்டில் அடிக்கிற விஷயம், அதே மாதிரி யாருன்னு பார்க்காம இவங்க இழுத்து கண்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க 2 பேத்துக்கும் பாராட்டுற விதமாக ரொம்ப ஃபன்னான ஒரு செஷன் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் நடந்திருக்கதா கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேத்துக்கும் பாராட்டுகளும் கிடச்சிருக்கு. இனி மூவிங் ஃபார்வர்டு பாரு அப்படின்ற அந்த ஒரு பிடிப்புல இருந்து ஒரு வெளியே இண்டிவிஜுவலாக கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு தோணுது. தெரியல, பட் பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் கானா வினோத் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு எல்லாரு கூடயும் கண்டென்ட் எடுக்கிற ட்ரை பண்றாரு. வாட்டர்மெலன் கூட வந்தா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெக்குலியரா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு துரு 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 துருன்னு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சண்டைனா சண்டை, புள்ளிப்பே அப்படின்றதுல இருந்து ஹிட்டு, அதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் இவர்கிட்ட. பிளஸ் வாட்டர்மெலன் ஸ்டாரை ஓட்டுறது, காமெடி பண்றது, ரொம்ப சீரியஸா அவரை நம்ப வைக்கிறது. அந்த என்ன சொல்றது, ஐயோ மரண காமெடி ஒன்று இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் வீக். அதாவது ஜோசியம் பார்க்கறது, சார் எனக்கு எத்தனை குழந்தை சார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சீரியஸ், எத்தனை குழந்தையா, எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை தான் பிறக்கும், அதுக்கப்புறம் தான் 2 குழந்தை பிறக்கும். சார் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஆயிலா பா யாராவது தேங்காய் எத்தனை கொடுங்கப்பா அப்படின்றது. அது சிரிக்காம பேசுறது, விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தோம், முடியல நம்மளால. அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்த ஆட்கள் நம்ம பாராட்டணும் அவரை. ஸோ இனி போகும் நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இவரை பாராட்டி ஆகணுன்றதான் என்னுடைய கருத்து. கானா வினோத்தை அவர் ஒரு ப்ராமிசிங்கான கண்டஸ்டண்டாக வளர்ந்துட்டு தான் இருக்காரு. பட் அப்பப்போ இந்த ரூல்ஸ் தெரியாமல் லூஸ் ஸ்டாக் விட்டுறாரு. அதை மட்டும் அவர் சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருடைய ஆட்டம் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாருவை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அவருடைய ஆட்டம் எப்படி இருக்கும். பாருக்காக நேற்று கூட சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுத்துட்டு வா சாப்பிடலாம் பாரு அப்படின்னு பிளேட் எடுத்து போய் கூப்பிட்டு நான் என்ன சொல்லிய உன்னிய அப்படின்னு சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா இல்லையான்னு மற்றவங்க எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் பாருவிட்ட நல்லா செருப்படி வாங்கிட்டு உட்காந்தாரு. இது என்னைக்கு முடிக்க போறாரு அப்படின்றது தெரியல. கருத்துக்களை பதிவிடுங்க. ஃபன் செஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.